ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிங் சென்டர் போகாமல் யாரெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களாம் வந்து ஒரு லைக் போடுங்க. ஏன்னா நானும் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட மேஜர் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கு. அதனால் வந்து அடுத்து வந்து ஏடி எக்ஸாம் வருது, அதுக்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். குரூப் 2க்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிடைக்கிறதுங்கிறது நம்மளோட லக்கை பொறுத்த இருக்குது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இப்போ நம்ம பிரித்தெழுதுக வந்து பார்ப்போம். பிரித்தெழுதல் வந்து பார்த்தீங்கன்னா சில ஈஸியானது தான் பிரித்தெழுதுகன்னு நினைப்போம். ஆனால் அதுலேயும் வந்து சில புணர்ச்சிகள் விதிகள் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் ஈஸியாக அடிக்க முடியும். ஏன்னா இதுலேயும் நிறைய டஃப்பான கொஷின்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் சில டஃப்பான கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ சேதாம்பல்ங்கிறத நம்ம எப்படி பிரிக்கணும்னா, சேது கூட்டல் ஆம்பல்னு பிரிக்கக்கூடாது, செம்மை கூட்டல் ஆம்பல் தான் பிரிக்கணும். அதே மாதிரி கரணத்தேருங்கிறத கரணத்து கூட்டல் ஏறுன்னு தான் பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி கரியன் பெரியன் அப்படிங்கிறத கரி கூட்டல் அண்ணன் பிரிக்கக்கூடாது, கருமை கூட்டல் அண்ணன் தான் பிரிக்கணும். பைங்கூலை பசுமை கூட்டல் கூழ்னு பிரிக்கணும். முஹ்டீதுங்கிறத முள் கூட்டல் தீதுன்னு பிரிக்கணும். இப்போ செயற்கரிய அப்படிங்கிறத எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, செயல் கூட்டல் கூ கூட்டல் அரி.